கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து அன்பையும் கண்மணியும் சேரவே விடக்கூடாது, ரொம்ப வேற குளிராக இருக்குது, அவங்க 2 பேரையும் இந்த நேரத்தில் விட்டால் தப்பாயிரும் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாரோ வந்து அவங்க ரூமுக்கு வந்துட்ட மாதிரியும் கத்தியை வச்சு ஏதோ மிரட்டுற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து நடித்து அவங்க 2 பேரையும் ரூம்லேருந்து வெளியே வர வைக்கணும், கண்மணியை நம்ம கூட படுக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வெண்ணிலா வந்து கத்துறாங்க. அதுக்கு முன்னாடியே நைட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வெண்ணிலா வந்து தண்ணியில் வந்து ஏதோ இந்த மருந்து வந்து கலந்துருப்பாங்க. அந்த போதை மருந்தை குடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்மணி அன்பு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கத்துவாங்க, ஐயோ யாரும் வந்துட்டாங்க என் ரூமுக்கு, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, கத்தியை வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலா எவ்வளவோ கத்துறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கண்மணி அன்பும் வெளியவே வரல. என்ன இவங்க கொஞ்சம் கூட வெளியே வரல, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வந்து தள்ளி பார்க்குறாங்க. டோர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் கூட படுத்திருக்காங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ளே அவ்வளோ க்ளோஸாக படுத்திருப்பாங்க. இதை பார்த்தா வெண்ணிலா ச்சே ஏன்னா இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க, டோரை கூட க்ளோஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு வெண்ணிலா அங்கேருந்து போயிடுவாங்க. வெண்ணிலா செய்கிறது ரொம்ப மோசமான விஷயம், அவங்களோட ப்ரைவசியை கூட இவங்க வந்து அப்படியே உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான கேரக்டர் வெண்ணிலாவை பற்றி கண்மணிக்கு எப்போ தெரிய போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.